வணக்கம். நீங்க அனுப்பின இந்த ஷட்டவுன் சாமியார் குறிப்புகள் அடையப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. ஆமா, எனக்கும் படிச்சப்போ அப்படிதான் தோணுச்சு. ஒரு வித்தியாசமான சாமியார் இல்லையா? வாழ்க்கை பிரச்சனைகளை அணுகிறதுக்கு ஒரு புது பார்வை தர்ற மாதிரி இருக்கு. இத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. ஷட் டவுன், அதாவது மின் நிறுத்தம். இத போய் வாழ்க்கை பிரச்சனைக்கு ஓமையா சொல்றது அதுவே கொஞ்சம் வினோதமா இருக்கு. ஆமா, குறிப்பா பயம், கவலை, குடும்ப பிரச்சனை, ஏன் தொழில் வெற்றி வரைக்கும் கூட இதே ஷட்டவுன் உதாரணத்தை வச்சு பேசுறாருன்னு குறிப்பில இருக்கு. சரி, இது எப்படி வேலை செய்யுது, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒவ்வொன்னா பாப்போம். இந்த குறிப்புகள் ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு. ஊருக்கு புதுசா வந்த சாமியார பத்தி 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆமா, அவர் இப்படி ஷட் டவுன் சொல்றதால பேரு கூட ஷட் டவுன் சாமியார்னு ஆயிடுச்சான். அதுலதான் தொடங்குது. சரி, முதல் பிரச்சனையா ஒருத்தர் வர்றாரு, எதிர்காலத்தை பத்தி பயம், கவலைன்னு சொல்றார். அதுக்கு சாமியார் என்ன சொல்றார்? அவரு சொல்றது ரொம்ப சிம்பிள். நாளைக்கு உங்க ஏரியால ஷட் டவுன்னு கரண்ட் ஆபீஸ்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ, நாளைக்கு கரண்ட் இருக்காதேன்னு பயந்துட்டே உட்கார்ந்திருப்பீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதுக்கு ரெடி ஆகும்ல. தண்ணி பிடிப்போம், போனுக்கு சார்ஜ் போடுவோம், கிரைண்டர் ஓடாதுன்னா இன்னைக்கே சட்னி அரைச்சு வைப்போம் இல்லையா? அதேதான் சாமியாரும் அதான் சொல்றார். ஷட் டவுனுக்கு எப்படி தயாராகிறோமோ அதே மாதிரிதான் வாழ்க்கை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டா பயம் தானா போயிடுங்கிறார். ஓ, அதாவது சும்மா பயந்துட்டு இருக்காம ஆக்ஷன்ல இறங்கணும்னு சொல்றாரு. செயல்பாடு பயத்தை குறைக்கும். ஆமா, ஆக்சுவலா பயங்கிறது ஒரு செயலற்ற நிலை. நாம ஏதாவது செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த பயம் காணாம போயிடும். அதுதான் அவரு பாயிண்ட். இது கேட்க நல்லா இருக்கு. இது சைக்கலாஜிக்கலா கூட சொல்ற விஷயம்தான். ஆனா ஒரு கேள்வி, எல்லா பயத்துக்கும் இப்படி தயாராக முடியுமா? சில பயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காதே. திடீர்னு வர நோய் பயம், இல்ல உலகத்துல என்ன நடக்குமோங்கிற பயம், அதுக்கெல்லாம் எப்படி ஷட் டவுன் மாதிரி தயாராகிறது? அது நல்ல கேள்விதான். இந்த குறிப்புகள்ல அந்த அளவுக்கு விளக்கம் இல்ல. ஆனா சாமியாரோட அப்ரோச் பார்த்தா ஒருவேளை நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதுக்கு தயார் பண்ணிக்க சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். ஓஹோ, இப்ப உலகப்போர் வருமோன்னு பயம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது நம்ம கையில இல்ல. ஆனா அப்படி வந்தா நம்ம குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு, என்ன ஏற்பாடு, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சரி சரி. ஒருவேளை அந்த மாதிரி தயாரிப்ப சொல்றாரோ, அதாவது பயத்தை முழுசா போக்க முடியலேனாலும் அதோட பாதிப்பை குறைக்க நம்மால முடிஞ்சதை செய்யும்போது அந்த பயம் குறையும். புரியுது. ஆக பயத்தோட மூல காரணம் கண்ட்ரோல்ல இல்லைனாலும் அதோட தாக்கத்தை குறைக்க நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அப்போ பயம் குறையும். சரி, இது பயத்துக்கு. அடுத்து கவலை பத்தி என்ன சொன்னார்? அதுக்கும் விளக்கம் இருக்கே. ஆமா, அதுக்கும் இதே ஷட் டவுன் தான். நீங்க நாளைக்கு ஷட் டவுன்னு தெரிஞ்சு எதுவுமே செய்யல, தண்ணி பிடிக்கல, சார்ஜ் போடல, சட்னி அரைக்கல. ஓகே. மறுநாள் கரண்ட் போயிடுச்சு. என்ன செய்வீங்க? ஐயோ, தண்ணியிலேயே சார்ஜிலேயே நாள் முழுக்க கவலைப்பட்டுட்டே இருப்பீங்களா? இல்ல அப்படி இருக்க மாட்டோம். இல்ல, இருக்கிறத வச்சு சரி பக்கத்து வீட்டுல கேட்கலாம், பவர் பேங்க் இருக்கான்னு பார்க்கலாம், சட்னி இல்லைன்னா வேற ஏதாவது சாப்பிடலான்னு அடுத்து என்னன்னு யோசிப்பீங்க தானே? ஆமா, ரெண்டாவது தான். கவலைப்பட்டா என்ன ஆக போகுது? சாமியாரும் அதான் சொல்றார். எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் சரி, அந்த கவலைக்காகவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுல யூஸ் இல்ல. அந்த கவலைக்குள்ள மூழ்காம அதை சரி பண்ண இப்ப என்ன செய்ய முடியும் அதை பார்க்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சா ஷட் டவுன் முடிஞ்சு கரண்ட் வர்ற மாதிரி கவலையும் போயிடுங்கிறாரு. ஆக டோன்ட் வரி, ஃபைண்ட் அவேங்கிறது தான். ஆனா அந்த ஷட் டவுன் உதாரணம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுது. ஒரு இமேஜ் மாதிரி மனசுல நிக்குது. சரி, அடுத்ததா குடும்ப பிரச்சனை. அது கொஞ்சம் என்ன சொல்றது, சென்சிட்டிவான ஏரியா. ஆமா, குறிப்புல ஒருத்தர் மனைவி தொல்லை தாங்க முடியலன்னு அழுதாராம். இதுக்கு சாமியார் என்ன சொன்னார்? அது குறிப்புல இருக்கிறபடியே சொல்றேன், கொஞ்சம் நேரடியானது. அவர் சொன்னாராம், மகனே, மனைவி என்பவள் ஒரு ஷட் டவுன் மாதிரி. அதுக்காக நீ அழ வேண்டாம், வாழ்க்கையை ரசிக்க வழி சொல்றேன். சின்னதா ஒரு ஜெனரேட்டர், அதை ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கோ. அதை நீ சொன்னபடி கேட்கும். அப்புறம் ஷட் டவுனை பத்தி கவலைப்படாம இருக்கலாம், உன் பிரச்சனையும் தீந்துடும். ஜெனரேட்டரா? இதுக்கு என்ன அர்த்தம்? நேரடியா எடுத்துக்க முடியாதுல்ல, இது உருவகமா தான் இருக்கணும். ஆமா. ஒருவேளை மனைவியால வர்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க தனக்குன்னு ஒரு சந்தோஷமான வழி, ஒரு கோப்பிங் மெக்கானிசம், அதை உருவாக்கிக்க சொல்றாரா? இருக்கலாம். அதாவது பிரச்சனையிலிருந்து தப்பிக்கல, ஆனா அதோட பாதிப்புல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்க ஒரு வழியா. அப்படிதான் தோணுது. குறிப்புள்ளே அதை சொன்னவர் கொஞ்சம் விவகாரமான சாமியார் தான் போலன்னு சொல்றார். சோ இது நேரடி அர்த்தம் இல்ல. இங்கே ஜெனரேட்டருங்கிறது
ஒருவேளை அவருக்கு பிடிச்ச வேறு விஷயங்கள், வேலை, ஹாபி, நண்பர்கள், அதுல கவனம் செலுத்துறத குனிக்கலாம். இல்ல மனச அமைதியா வச்சுக்க ஒரு டெக்னிக். அதாவது ஷட் டவுன் மனைவி தொல்லை இருக்கும்போதும் லைஃப் ஓரளவுக்கு நார்மலா போக ஹெல்ப் பண்ற ஒரு மாற்று சக்தி மாதிரி. ஆனா இது பிரச்சனையை தீர்க்குமா இல்ல தள்ளி போடுமா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா இப்படி ஒரு ஜெனரேட்டர் வச்சு சமாளிக்கிறது அது எந்த அளவுக்கு ஹெல்த்திங்கிற கேள்வி வருமே. நிச்சயமா வரும். இந்த குறிப்புகள்ல சாமியார் என்ன சொன்னார்னு மட்டும்தான் இருக்கு. அதோட விளைவு என்ன, அது சரியா தப்பாங்கிற விவாதம் இல்ல. ஒருவேளை இது ஒரு தற்காலிக சமாளிப்பு உத்தியா இருக்கலாம். அந்த நேர பிரஷர்ல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்க அப்படி இருக்கலாம். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்கவங்க பார்வை. சரி, புரியுது. அடுத்து இன்னொரு தனிப்பட்ட இழப்பு சம்பந்தமான கேள்வி. ஒருத்தரோட பொண்ணு ஓடி போயிட்டாங்களாம், எப்போ திரும்பி வருவாங்கன்னு கேட்டிருக்கார். ஆமா, இதுக்கும் ஷட் டவுன் உதாரணம் தான். ஆனா வேற ஆங்கிள்ல. எப்படி? அவர் சொன்னாராம், மகனே, ஓடி போன பொண்ணு ஷட் டவுன் மாதிரி தான். கரண்ட் காலையில 9 மணிக்கு போகும்னு வேணா தெரியும். ஆனா சாயங்காலம் 5 மணிக்கே வருமா இல்ல 6 மணி ஆகுமா யாருக்கும் உறுதியா சொல்ல முடியாது. அது நம்ம கையில இல்ல. நாம அதை நிறுத்தவும் முடியாது. ஓடி போனவளும் அப்படிதான். எப்ப வருவாங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு. ஓ, இதுல அவரு நேரடியா பதில் சொல்லல. ஆனா அந்த நிலைமையோட யதார்த்தத்தை ஏத்துக்க சொல்றார். சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத அந்த ஷட் டவுன் மூலமா உணர்த்துறார். ஆமா, அந்த பெத்தவங்களோட ஏக்கத்தையோ வழியையோ தப்பு சொல்லாம, ஆனா அதே சமயம் ஒரு பொய் நம்பிக்கையும் கொடுக்காம சிச்சுவேஷனோட அந்த அனிச்சித தன்மையை ஏத்துக்க சொல்றார். இது ஒரு வகையில எதிர்பார்ப்ப குறைச்சு மன அமைதிக்கு வழி செய்ய பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான பார்வை. எல்லாத்துக்கும் தீர்வு இல்ல, சிலதை ஏத்துக்கத்தான் வேணுங்கிறத ஞாபகப்படுத்துது. சரி, அடுத்து உடல்நலம். வயித்து பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொன்னார்? அதுக்கு ரொம்ப நேரடியான ஷட் டவுன் தீர்வு. மாசத்துல 2 நாள் வயித்துக்கு ஷட் டவுன் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. வயித்துக்கு ஷட் டவுன் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்க சொல்றாரா? அதேதான், நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்றார். மெஷினுக்கு ஓய்வு கொடுத்து சர்வீஸ் பண்ற மாதிரி உடம்புக்கும் குறிப்பா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ஓய்வு தேவை. அதான் இந்த ஷட் டவுன். ஓ, இது பல ட்ரெடிஷனல் மருத்துவ முறைகள்லயும் சொல்றதுதான். ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். ஆமா, எளிமையா புரிய வச்சிட்டார். சரி, அடுத்து தொழில் வெற்றி. பிசினஸ் நல்லா நடக்கணும்னு கேட்டவருக்கு என்ன சொன்னார்? அதுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கார். ஒன்னு கவனச்சிதறல் பத்தி. கவனச்சிதறலா? ஆமா, ஷட் டவுன் அன்னைக்கு கரண்ட் போர்டு ஆளுங்க டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கவனமா ஆபத்தில்லாம வேலை செய்வாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி நாம வேலையில ஜெயிக்கணும்னா நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை ஷட் டவுன் பண்ணணுங்கிறார். குறிப்பா மொபைல் போன். மொபைல் போனா? ஆமா, சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத கால்ஸ், இதெல்லாம் வேலை நேரத்துல ஆஃப் பண்ணிட்டு முழு கவனத்தோட வேலையை செஞ்சா தொழில்ல வெற்றி நிச்சயம். டிஜிட்டல் ஷட் டவுன் இது இன்னைக்கு ரொம்ப தேவை. சரிதான், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். 2வது விஷயம். 2வது பிளானிங், தெளிவான திட்டமிடல். ஷட் டவுன் அன்னைக்கு கரண்ட் இல்லாதப்ப என்னென்ன வேலை முடிக்கணும், எங்க போகணும்னு அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஆமா, இருக்கும். அந்த பிளான் இருக்கிறதால தான் அந்த டைம்குள்ள முடிக்க முடியுது. பிளான் இல்லைன்னா என்ன பண்றது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறதுலே நேரம் போயிடும். கரெக்ட். அதே மாதிரி தான் தொழில்ல ஜெயிக்கணும்னாலும் சரி, வாழ்க்கையில எதுனாலும் சரி, தெளிவான திட்டம் வேணும். என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்னு பிளான் பண்ணிட்டா பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இதுவும் சூப்பர் பாயிண்ட். பிளான் இல்லாத லைஃப் அட்ரஸ் இல்லாத லெட்டர் மாதிரி. ஆக கவனச்சிதறலை நிறுத்துறது, தெளிவா பிளான் பண்றது, இது 2ம் தொழில் வெற்றிக்கு அவர் சொன்னது. ஆமா, இந்த உதாரணங்கள் எல்லாம் ஓகே. ஆனா குறிப்புகள்ல கடைசியா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த ஷட் டவுன் சுவாமியாருக்கே ஒரு குரு இருக்காராம். ஆமா, அப்படிதான் சொல்லுது குறிப்பு. அவர் பேரு சுவாமி பாலானந்தாவாம். ஓ, நம்ம ஷட் டவுன் சாமியார் இப்ப கூட மௌன விரதம் இருந்து அவரோட குருவான் அந்த சுவாமி பாலானந்தா கிட்ட இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் மக்களுக்கு இன்னும் எப்படி நல்லா ஆழமா இம்பாக்டோட சொல்றதுன்னு பாடம் படிச்சிட்டு இருக்காராம். அப்படியா? அப்போ இவரோட இந்த ஷட் டவுன் தத்துவம் திடீர்னு வந்தது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. இவரும் இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அது தெரிய வருது. இது அவரோட அப்ரோச்சுக்கு இன்னொரு லேயர் கொடுக்குது. ஒருவேளை அவரோட ஐடியாஸை இன்னும் ரீஃபைன் ஆகிட்டே இருக்கலாம். இல்லாட்டி இந்த ஷட் டவுன் கான்செப்டே அவரோட குருக்கிட்ட இருந்து வந்ததா கூட இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். எது எப்படியோ அவர் கத்துக்கிற நிலையில இருக்காருங்கிறது அவரோட சிம்பிளான உருவகங்களுக்கு பின்னாடி ஒரு தேடல் இருக்குன்னு காட்டுது.
சரி, எல்லாத்தையும் பேசிட்டோம். கடைசியா அந்த குறிப்புகள் முடியும் போது ஒரு மந்திரம் வர கொடுத்துருக்காங்க. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அது என்னது? ஆமா ஆமா, அது ஒரு ஃபன்னியான ஷட் டவுன் மந்திரம். குறிப்புல இருந்தபடியே சொல்றேன். ஓம் கரண்டாயா, மின்சார வாரியாயா, அனலாயா, புனலாயா, அணுமின் நிலையாயா, விண்ட் மில்லாயா, ஷட் டவுன் யா, நமஸ்தே நமஸ்தே நமஹா. இது எதுக்கு? என்ன பலனா? அத 15 தடவை சொன்னா வீட்லயும் நாம இருக்கிற இடத்துலயும் அடிக்கடி கரண்ட் கட் ஆகாதான், கரண்ட் பில்லும் கம்மியா வருமா. அப்படியா? இது 100% ஒரு ஜோக் தான். சும்மா ஒரு லைட்டர் நோட்ல முடிக்கிறதுக்காக சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இவ்வளவு சீரியஸா பேசிட்டு கடைசியில இப்படி ஒரு சிரிப்பு நல்லா இருக்கு. நாம பார்த்த வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணின இந்த குறிப்புகள் இந்த ஷட் டவுன் சாமியார் மூலமா பயம், கவலை, உறவு சிக்கல், ஹெல்த், பிசினஸ்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளை அந்த ஷட் டவுன்ங்கிற ஒரே ஒரு உருவாகத்தை வச்சு எப்படி அணுகலான்னு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் கொடுக்குது. ஆமா, இந்த அப்ரோச்ல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஷட் டவுன்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச அன்றாட அனுபவம். அதனால அது மூலமா சொல்ற ஐடியாஸ் ஈஸியா கனெக்ட் ஆகும். அது உண்மைதான். பெரிய தத்துவமா சொல்றதை விட இந்த மாதிரி சிம்பிள் உருவகம் சில சமயம் பட்டுன்னு புரியும். ஆமா, இதுல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஷட் டவுன்ங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டாப். அது ஒரு பெர்மனன்ட் முடக்கம் இல்ல. சாமியாரோட பதில்களை பார்த்தா அவர் 3 விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. என்னென்ன? 1, வரப்போற ஷட் டவுனுக்கு தயாராகுங்க. 2, ஷட் டவுன் வந்துட்டா இருக்கிறத வச்சு சமாளிங்க, கவலைப்படாதீங்க. 3, சில ஷட் டவுன்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அதை ஏத்துக்கோங்க. பிரமாதமா தொகுத்தீங்க. அதுதான் சாராம்சம். இந்த அப்ரோச் எல்லா பிரச்சனைக்கும் பொருந்துமா, எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமாங்கிறது வேற விஷயம். ஆனா பிரச்சனைகளை ஒரு புதுசா பார்க்க இது ஒரு ஸ்பார்க் கொடுக்குது. அப்போ இந்த உரையாடலோட கடைசியில நம்ம நேரான உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சவால், ஒரு சேலஞ்ச். அது வேலையா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அந்த சவாலை இந்த ஷட் டவுன் சாமியார் சொல்ற மாதிரி ஒரு தற்காலிக ஷட் டவுனா நினைச்சு பாருங்களேன். ஆமா, அதாவது இது ஒரு இன்டர்வல். இதை சமாளிக்க முடியும், இதுல இருந்து வெளியே வர முடியும், இல்ல இது நம்ம கையில இல்லைன்னு ஏத்துக்க வேண்டிய ஒண்ணு. இப்படி கோணத்துல பார்த்தா அந்த சவாலை நீங்க அணுகிற விடத்துல ஏதாவது மாற்றம் வருமா? அதுக்கு தயாராகிறத பத்தியோ, சமாளிக்கிறத பத்தியோ, ஏத்துக்கிறத பத்தியோ உங்க பார்வை மாறுமா? இத யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இந்த அலசலை நிறைவு செய்றோம்.